இந்த கொஷினை பாருங்கள். ஏ, பி, சி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 12 நாளில் முடிக்கிறாரு. பி தனியாக அதே வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ சி தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஏ 1/A + 1/B + 1/Cன்னு எழுதிக்கிறேன். இப்படி 1/ன்னு எழுதும்போது டோட்டலாக உள்ள வேல்யூ என்னது 1/4ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை நாள் 12 நாள், அப்போ 1/12 ப்ளஸ் பி எத்தனை நாள் 18, அப்போ 1/18 ப்ளஸ் சி எத்தனை நாள் தெரியாது, அப்போ 1/Cன்னே வச்சுக்கிறேன். சி = 1/4 அப்படியே இருக்கட்டும். இப்போ தெரியாத மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இன்னும் அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? கொண்டு போனால் 1/C = 1/4 மைனஸ் 1/12 மைனஸ் 1/18 வரும். கீழே இருக்க டேர்முக்கு எல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 4, 12, 18. அடுத்து 2ஆல் அடிப்போம். 2 4, 6 2 12, 9 2 18. மறுபடியும் என்ன 2ஆல் அடிப்போமா? 2, 1 2 2, 3 2 6, அந்த 9 அப்படியே இருக்கும். இப்போ நான் 3ஆல் அடிக்கிறேன். 1 1 3 9, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 36 வரும். அப்போ எல்சிஎம் வேல்யூ 36. இதை வந்து மேலே இருக்க சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ 1/C = காமனாக ஒரு 36 போட்டுடலாம். இந்த இதில் என்ன இருக்குது? 4 இருக்கா? இது 36 ஆகணும்னா என்னால் பெருக்கணும்? 9ஆல் பெருக்கணும். இப்போ 9ஆல் பெருக்குங்க, மேலே 9 மைனஸ் அடுத்து 12 இருக்குது. இது 36 ஆகணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கிருக்கேன். அடுத்து 18, இது 36 ஆகணும்னா 2ஆல் பெருக்கணும். ஸோ 2ஆல் பெருக்கிட்டேன். அப்போ -2 வரும். இப்போது இது ரெண்டையும் கூட்டினா 5, 5ல் 9 கழிச்சா 4 வரும். அப்போ 1/C = என்னது 4/36ன்னு வருமா? இப்போ இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 1/9ன்னு வரும். இப்போ ஆன்சர் சி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்களில் முடிப்பார்.